பாலிடிக்ஸ் பேசுறான், பாலிடிக்ஸ். ஜேஎன்யூவில் மீண்டும் சங்கிகள் ஒரு அட்டூழியத்தை நேற்று இரவு நடத்தியிருக்கிறார்கள். அதாவது 100 ஃப்ளவர்ஸ் குரூப், 100 மலர்கள் குழுன்னு ஒரு மாணவர் அமைப்பு ஜானேபி தோ யாரோ அப்படின்னு ஒரு ஹிந்தி படம், அந்த படத்தை திரையிடுவதற்கு பல்கலைக்கழக வளாகத்திலேயே அதுக்குன்னு இருக்கக்கூடிய இடங்களில் இரவு 9 மணிக்கு திரையிடுவதற்கு திட்டமிட்டிருக்காங்க. அதற்காக ஒரு 10-15 பேர் கொண்ட குரூப் தான் போகும்போது, அதற்கு முன்பு சிவாஜி, சத்ரபதி சிவாஜிக்கு விழா நடத்தி கொண்டு, அவருக்கு இன்றைக்கு ஜனன விழாவா நேற்றைக்கு, அதுக்கு அவனுங்க சங்கிகள் ஏபிவிபியை சேர்ந்த சங்கிகள் அங்கு இருந்திருக்கிறார்கள். அந்த விழாவை முடிச்சுட்டு அவங்க கிளம்பணும், அடுத்து இவர்கள் அந்த இடத்த ஆக்குப்பை பண்ணிக்கணும். இது திட்டம். அந்த இடத்திலிருந்து அவர்கள் கிளம்பாமல் அங்கேயே உட்கார்ந்துட்டு, அது இயல்பாக நடந்த ஒன்று மாதிரி தெரியல. அவர்கள் திட்டமிட்டு காத்திருந்து அந்த சுவர்கள் எல்லாம் காம்ரேடுகளை தூக்கில் போட வேண்டும். பொதுவாகவே அவர்களுக்கு தமிழ்நாட்டு மாணவர்கள், கேரள மாணவர்கள்னா மதமாச்சரியங்களை எல்லாம் கடந்து மாநில ரீதியாக இவர்கள் இந்துத்துவத்துக்கு எதிரானவர்களாக தான் இருப்பார்கள் அப்படின்னு நம்ம அவர்கள் மீது ஒரு முன்கற்பிதத்தோட தாக்குதல் நடத்துறது ரெடியாக இருக்கணும். காம்ரேடுகளை தூக்கிலிட வேண்டும், நாஜி வாக்கியங்கள்னு வைங்களேன், சாவர்கர் வாழ்க அப்படியான்னு எழுதி வச்சு சுவரை முழுக்க இவர்களை சீண்டும் விதமான வாக்கியங்களை எழுதி வச்சுட்டு அங்கேயே காத்திருந்து இவர்கள் போய் கிளம்புங்கன்னு சொல்லும்போது, நீ எதுக்குடா இங்கே வரீங்க அப்படின்னு, நீங்கள் அங்கே படத்தை திரையிடக்கூடாதுன்னு சொல்லி கைகலப்பாகி அடித்து, எல்லாரையும் கைகலப்புலாம் இல்லை, இவங்களை எல்லாத்தையும் சேர்த்து சங்கிக அடித்து ரத்தக்காவு வாங்கும் இடத்துல பண்ணி வச்சுருக்காங்க. முதலமைச்சர் வரைக்கும் இன்றைக்கு திக தலைவர் எல்லாரும் அறிக்கை கொடுத்திருக்கிறார். அடிப்படையில் இது அங்கே இப்படி தான் இருக்கும். ஜேஎன்யூவை முழுமையாக கைப்பற்றியிருக்காங்க. ஒவ்வொரு யூனிவர்சிட்டியாக நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், சங்கிக இந்த வாட்ஸ்அப் குரூப்புகள்லாம் பேசும்போது, சமூக வலைதளங்கள்லாம் பேசும்போது, மாணவர்கள் ஏதாவது ஒரு பொது விஷயத்துக்கு போராட்டம் நடத்தணும்னு வந்தால் மாணவர்களை படிக்க விடுங்கள், அவங்கள கல்வியை மட்டுமே கவனம் செலுத்த விடுங்க, அவங்களுக்கு எதுக்கு அரசியல்லாம் இது பண்ணுறீங்க, அவங்கள ஏன் போராட்ட காலத்துக்கு வர வைக்கிறீங்க, அதை எதுக்கு நீங்கள் ஆதரிக்கிறீங்க அப்படிலாம் சொல்லுவானுங்க. ஆனால் இதை ஒரு பக்கம் சொல்லிக்கொண்டே இந்தியா முழுக்க, குறிப்பாக வட இந்தியா முழுக்க எல்லா கல்வி நிறுவனங்களிலும் ஏபிவிபி சங்கி மாணவர் அமைப்புகளை மிக மிக வலிமையாக மாற்றி வைத்துக்கொண்டு அதை அரசியலுக்கு பரப்புரைக்கு பயன்படுத்துவதை தாண்டி ஒரு 5-6 வருடங்களாக அடியாட்களாக பயன்படுத்துவது. அதில் துப்பாக்கி ஏந்தி சுற்றிட்டு இருந்தான்ல அவன், இப்போ எல்லா அமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள், அமித்ஷாவிலிருந்து அத்தனை பேருடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டு அவன் எப்பவுமே போகும்போதே ஒரு 10 கன்னோட தான் சுற்றிட்டு இருக்கான். அப்போ இது ஒரு பேட்டர்ன். இது மாதிரி ஒரு சம்பவம் பண்ணி ஒரு ஃபோட்டோ வெளியாகி அது நாடு முழுக்க இவன் சங்கி கன் ஏந்தி ஜேஎன்யூவில் ஒரு பிரச்சனை பண்ணவன் அப்படின்னு ஆச்சுன்னா, அதற்கு அப்புறம் அவனுடைய வளர்ச்சி வேற ஒரு ஆங்கிள் இருக்கு. இப்போ இது இவர்களுடைய கோமல் சர்மா இந்த இவங்கெல்லாம் யாருமே இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணல. கோமல் சர்மா இன்னைக்கு வரைக்கும் அரெஸ்ட் பண்ணல. இப்போ நம்ம இங்கே 80க்கு பிறகு தமிழ்நாட்டில், அதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா இங்கும் மாணவர் அமைப்புகள், திமுக மாணவர்களால் வளர்க்கப்பட்ட ஒரு இயக்கம். ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு குறிப்பாக தனியார் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் எவால்வ் ஆகிற காலத்தில் ஸ்டூடெண்ட் கவுன்சில் எலெக்ஷன், கல்லூரிகளுக்குள் அல்லது பல்கலைக்கழகங்களுக்குள் அரசியல், கட்சி சார்பு நடவடிக்கைகள், கூட்டங்கள் இதெல்லாம் நடத்துவது அப்படிங்கிறது அரசாங்க கல்லூரிகளில், லா காலேஜுகள்லாம் நடந்துட்டு இருக்கும். அதை ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணவாவது முடியும், அதற்கு பொறுப்பேற்றுக் கொள்ளக்கூடிய இடத்தில் அரசாங்கமாவது இருக்கும். தனியார் கல்லூரிகள் வர ஆரம்பித்த பிறகு அந்த கல்லூரிகளில் இந்த எலெக்ஷன்களை எப்படி நடத்துவது, உள்ளுக்குள்ள அரசியல் நிகழ்வுகளை எப்படி பார்க்கறது. ஏன்னா எம்ஜிஆர் காலத்தில் தனியார் கல்லூரிகள் புற்றீசல் போல் வரும்போது முக்காவாசி கல்வி தந்தைகள் எம்ஜிஆருடைய அடியாட்கள், அவர்களால் தான் அது உருவாகுது. அப்போ அந்த கல்லூரிகளுக்குள் படித்த மாணவர்கள் அரசியல் பேச விடுவது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அது ஆட்டோமேட்டிக்காக அதிமுகவுக்கு எதிரான அரசியலாக இருக்கும். அந்த இடத்துல இருந்து இது ஒட்டு மொத்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக திட்டமிட்டு குறைக்கப்படுது. நம்மளும் கூட அதை ஒரு பெரிய அளவில் பிரச்சனையாக பார்க்கல. காங்கிரஸை எதிர்த்து திமுக எவால்வ் ஆகும் போது மாணவர்களுடைய தேவை இருந்த அளவுக்கு அதிமுகவை எதிர்க்கிற காலத்தில் அப்படி ஒரு பிரச்சனை இருப்பதா பார்க்கலையோ என்ன. 90களுக்கு பிறகு கல்வியை நோக்கி ஆக்சிலேட் பண்ணணும்னு திமுக முடிவு எடுக்குது. 89 ஆட்சியிலும் போதே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கல்விக்காக பண்ண ஆரம்பிச்சாங்க. 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்சிருந்தா இப்போ திருமண உதவித்தொகை திட்டம், அது மாதிரியான விஷயங்கள் ஆரம்பிச்சு, இலவச பஸ் பாஸ், இப்படி இதை நோக்கி போய் அடுத்து உலகம் கல்வி தான் ரொம்ப முக்கியமான தேவையாக இருக்க போகுது. அப்படிங்கும்போது இதெல்லாம் ஒரு பேரியராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அரசு கல்லூரிகளில் மட்டும்தான் தேர்தலில் பங்கேற்கிறது மட்டுமே வச்சுக்கிட்டு இந்த தனியார் கல்லூரியில் தேர்தல் கொண்டு வரணுங்கிற கூட விஷயத்தை கூட திமுக அதை
ஒரு கோரிக்கை கூட முன்னாடி வைக்கல. அப்போ அந்த இடத்திலிருந்து இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே அரசு கல்லூரிகள்ல கூட எத்தனை கல்லூரிகள்ல இப்போ தேர்தல் நடக்குது அல்லது அரசியல் இதெல்லாம் நடக்குது. எனக்கு தெரிஞ்சு லா காலேஜ்ல மட்டும்தான் கட்சி ரீதியான பிரிவுகள் உண்டு, அதுக்குண்டான செயல் திட்டங்களோட செயல்படுவாங்க. மற்ற எங்குமே இது இல்லை. ஆனால் இதற்கான தேவை இருக்கிறது. நல்லதோ கெட்டதோ எந்த கட்சிக்கு ஆதரவு அதிகமா வருதுங்கிற அது தானா நடக்கட்டும். இங்கு பாஜகவிடம் அடி வாங்கி மண்டை உடைந்து மாவிளக்கு வைக்கக்கூடிய இடத்தில் நம் மாணவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தான போக்கு. இது வந்து அங்கோட நிக்காது. ஏன்னா பாஜகவுக்கு ஆள்பலம் கிடைப்பதுங்கிறது சித்தாந்த ரீதியால கிடைப்பது மட்டுமில்ல, அங்கு கடைமடை வரைக்கும் காசு பாயும் போது ஆட்டோமேட்டிக்கா ஆளுங்க வந்து சேருவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களிலும் இவர்கள் காசு கொடுத்தாவது அல்லது பணக்கார பசங்க இருப்பாங்கல்ல அவங்கள மட்டும் கார்னர் பண்ணியாவது இவர்களுடைய அமைப்புகளை துவக்கி இதே மாதிரி இந்த ஊரிலும் நம்ம ஊர்லயும் இவனுங்க அடிய போடுற அளவுக்கு ஆயுதம் தாங்கி சுத்தரக்கூடிய இடத்துக்கு இவர்களை கொண்டு போய் விடுவதற்கு முன்பு இவர்களுடைய இடம் எது என்று இங்காவது நாம் காட்டணும். தர்க்க ரீதியாக, தத்துவ ரீதியாக, உடல் ரீதியாக இவங்களை எதிர்கொள்ள தயாராகணும். ஆமா, வேற வழியே இல்லை. ஆல்டர்னேட்டிவ் என்ன பாத்தீங்கன்னா, நம்ம போய் அவனுங்கிட்ட இப்படி பேசினா அந்த நியாயம் எடுபடவே எடுபடாது. ஜேஎன்யூல எதுக்கு ஏபிவிபி இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கணும்? படிக்க வந்தீங்களா, வேற எதுக்கு வந்தீங்க? ஏன்னா இவங்க போய் அடிச்சது கம்யூனிஸ்டுகளையோ ஆதரவு மாணவர் அமைப்புகளையோ இல்லை, அவன் சினிமா பாக்குறதுக்கு போனவன். அவன் சங்கி இல்ல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவனுங்களை போட்டு அடிச்சிருக்கானுங்க. இது அடுத்தடுத்து பெருசாயிட்டே வரும். அவனுங்களை நம்ம தடுத்து நிறுத்த முடியாது. நீங்க உங்களை காப்பாத்திக்கணும்னா இல்ல, இந்த விஷயத்துல வந்து முதலமைச்சருடைய ரியாக்ஷன் உடனடியே இருந்தது. ஏற்கனவே ஜேஎன்யூல நடந்த பல்வேறு பிரச்சனையை போது இங்க தமிழ்நாட்டில இருந்து என்ன மாதிரியான ரியாக்ஷன் இருந்தது பார்த்தோம். தமிழ்நாட்டில இருந்து தொடர்ந்து நிறைய அங்கே போய் இப்போ பார்க்க ஆரம்பித்தாங்க. கனிமொழி போனாங்க, உதயநிதி போனார், இந்த மாதிரி வரிசையாக போக ஆரம்பித்தாங்க. நாங்கள் இருக்கிற ஒரு ஆறுதல் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாநில அரசே ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கு, உடனடியாக ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கு. இது அந்த மாணவர்களுக்கு ஒரு ஆறுதலாகவும் பாதுகாப்பான விஷயமாகவும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை தாண்டியும் அங்கு கட்சிகள் களமிறங்க வேண்டும். இவர்கள் அடி வாங்குவதற்காக இங்கே பசங்களை வந்து பெற்றவங்க வச்சு அனுப்பி விடுறது இல்லை. திமுக மாணவரணி எல்லா கல்லூரியிலும் தமிழ்நாட்டிலையுமே முதல்ல வந்து மீண்டும் வந்து பழைய பரபரப்புக்கு உள்ள ஒரு இதில் வந்து இறங்கணும். மாணவர்கள் மத்தியில் கொண்டு போய் உடனடியாக இயக்கத்துக்கு போய் சேர்க்கக்கூடிய வேலையில் வந்து ஆரம்பிக்கணும். அப்படின்னா தான் நீ சொன்ன மாதிரி வந்து எதிர்காலத்தில் அந்த அடி வந்து இங்கேயும் உழுகாமல் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஜக்கியின் இந்த வருட சிவராத்திரி தூக்கம் ஏது வந்து திரௌபதி முர்மு பழங்குடியின் பிரசிடென்ட், அவர் பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக தமிழ்நாட்டுக்கு விசிட் வருகிறார். நியாயமாக இங்கு முற்போக்கு பேசக்கூடிய ஆசாமிகள் எல்லாரும் பழங்குடியின பிரசிடென்ட் வந்திருக்காங்க, அவங்க எதற்காக முதல் முறை ஒரு அஃபீஷியல் விசிட்டா இல்லாம இங்கு நடக்கக்கூடிய அரசு விழாக்கள் எல்லாம் கலந்துக்காம ஜக்கியுடைய ஆசிரமத்துக்கு போகிறார்களே, இதற்கு எதுக்கு வந்து பழங்குடியின பிரசிடென்ட் வேணும்? இத போய் பாஜக பெருமையா சொல்லிட்டு இருந்துச்சுல்ல, அப்படின்னு நியாயமா அப்படிதானே கேட்கணும். ஆனால் இங்க இருக்கக்கூடிய ஆட்கள், முற்போக்கு பேசக்கூடிய ஆட்கள் பேசியது என்னன்னா, இந்த விழாவில் எதற்கு திமுக அமைச்சர் மனோ தங்கராஜ் கலந்து கொண்டார். இப்போ நீங்க தியேட்டர் வாசல்ல லங்கா கட்டை உருட்டுவானுங்க, லங்கா கட்டை உருட்டுபவனும் முதல்ல காசு வைக்கிறான்ல அவனும் பார்ட்னர். ஃப்ராடு கும்பல்களுடைய ரூல் நம்பர் 1, முதல்ல காசு வைக்கிறவனும் கம்பெனியும் ஒன்று. ஆமா, அவன் 2 பேரும் கடைசியா போய் புதர் மரவில் நின்று காசு பிரிச்சுட்டு இருப்பான். அது மாதிரியான ஒரு டெக்னிக் தான் இவர்களோடது. போன வருஷமும் சிவராத்திரி நடந்துச்சு, அப்பவும் திமுக ஆட்சி நடந்துச்சு. போன வருஷம் வந்து மோடி வந்தாரு, அப்ப யாருமே கலந்துக்கல. ஏன் கலந்துக்கல அப்படிங்கறத யோசிச்சாலே இந்த பிரச்சனையுடைய இது முடியும். முதல் முறையா அந்த அம்மா விசிட்டுக்கு வராங்க. இது ஒரு பக்கம் இந்த பக்கம் நடந்து கொண்டு இருக்கும் போதே மறுபக்கம் செல்லூர் ராஜு ஆகட்டும், பாஜக ஆசாமிகளாகட்டும், பழங்குடியின பெண் பிரசிடென்ட் வராங்க, முதலமைச்சர் வரமாட்டாரா? அந்த பக்கம் அவங்க இப்படி கேட்பாங்களாம், இந்த பக்கம் இவங்க இருந்துட்டு எதற்காக ஒரு அமைச்சர் போனார்னு கேட்பாங்களா? அப்ப என்னதான் செய்யணும்னு இருக்கு. ஏன்னா புரோட்டோகால் ஒன்று சொல்லுது. இதெல்லாம் தாண்டி ஒரு கூட்டம் இருக்கக்கூடிய இடத்துக்கு, பொதுமக்கள் திரளாக வந்து சேரக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம மாநிலத்துக்கு பிரசிடென்ட் வராங்கன்னா அந்த இடத்தில் காவல்துறையை அவங்களுக்கு ஆர்டர் கொடுக்கக்கூடிய பொறுப்புல ஒரு மினிஸ்டர் வேணுங்கிறதான் எளிமையான லாஜிக். அந்த இடத்துல பொறுப்பு யார் ஏற்றுக்கிறது? அரசு சார்பா ஒருத்தர் அங்க இருக்கும்போது தான் அந்த நிகழ்வை ஒருங்கிணைக்க முடியும், நாளைக்கு எந்த பிரச்சனை வராம பாதுகாப்பு கொடுக்க முடியும். இது ஒரு பெரிய இஷ்யூவே இல்லை. இதற்கு பதில் சொல்லக்கூடிய இடத்துக்கு இந்த முற்போக்கு பேசக்கூடிய அந்த போர்வையில், பெரியாரிஸ்ட் போர்வையில் இந்த கேள்விகளை கேட்பது, முற்போக்கு போர்வையில் இந்த கேள்விகளை கேட்பதில் இது வந்து லங்கா கட்ட உருட்டுறவனுக்கு பார்ட்னர்ஷிப் போடுற கதை. இது வேலையே கிடையாது.
அவர் என்ன செய்கிறார், அவர் ஒருத்தர் இந்த நவீன் ஒரு டைரக்டர் இருக்காப்புல, அவருடைய உடலில் பணிவை பாருங்கள். இது வந்து சசிகலா முன்பு எடப்பாடி குனிந்ததை போல இருக்கிறதாம். இல்ல இதுக்கு முன்னாடி மனோ தங்கராஜ் அவருடைய பேட்டி அவர் பார்த்துருக்காரா, அவருடைய கருத்துக்களை ஏதாவது கேட்டிருக்காரா, சங்கியில் அவர் எப்படி லெஃப்ட்ல டீல் பண்ணுவாருங்கிறத பார்த்துருக்காரான்னு தெரியல. போன சில மாதங்களுக்கு முன்பு அங்கு கன்னியாகுமரியில் தேர்வடத்தை பிடிக்க கூடாது, இவர் மாற்று மதத்தை சேர்ந்தவர்னு அங்க இருக்கக்கூடிய குட்டகாந்தி இவரை வந்து மனோ தங்கராஜை தேர்வடத்தை பிடிக்க விடாமல் செய்தார். இன்றைக்கு அவரையே அனுப்பி வைக்குது, வேற யாருமே இல்லைன்னா அவரையே அனுப்பி வைக்கணும். இத்தனையும் நடந்தால் இவர்கள் வாயை இப்ப கூட அடைக்க முடியல. பணிவை பாருங்கள், அதை பாருங்கள், இதை இப்ப பேசுறதுக்கு எதுவுமே இல்லைன்னா இது ஏன்னா நேற்றைய டாபிக் முழுக்க எதற்காக பிரசிடென்ட் ஜக்கி வாசுதேவ் இடத்துக்கு போகணும் அப்படிங்கறத அந்த அம்மாவை காப்பாத்திட்டாங்க. அது கேள்விகளுக்குள்ள உட்படவே இல்லை. அது போலாமே, போலதானே ஐதீகம் அப்படிமாங்க. ஜனாதிபதி வந்து காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டு இருந்தாங்க, இப்ப வந்து அங்க போறதாங்க ஐதீகம், பிரதமரோ ஜனாதிபதியோ அங்க போறதா ஐதீகம்னு மாத்திக்கிட்டாங்க. சங்கி வந்து இந்த இவர் அமைச்சர் வந்ததை பத்தி பேசவே மாட்டான். ஆமா, இவன் வந்து பிரசிடென்ட் ஏன் போனாங்கன்னு கேட்கவே மாட்டான். ரெண்டு பேருக்கும் வெவ்வேறு ரோல். ஆனா ரெண்டு பேரும் அச்சீவ் பண்ண வேண்டிய கோல் ஒன்னே ஒண்ணுதான். ரங்கர் கட்ட உருட்டுறவனும் முதல்ல காசு போட்டவனுங்க மாதிரியான விஷயம். இவங்க ரெண்டு பேருமே கூட்டு களவாணிங்க. இவர்களை நம்பி திமுக இந்த கேள்வி லாஜிக்கா தானே இருக்கு. வாங்க நாமளும் தானே திமுகவுக்கு வாக்களிச்சோம், நாம போய் கேட்போம், இதுதான் திராவிட மாடலா, இதை கேட்பதற்கு பலியாகிறதுக்கு ஒரு சட்டன் கூட்டம் இருக்கு. இவர்களை டார்கெட் பண்ணி தான் இந்த கும்பல் மொத்தமும் இயங்கிட்டு இருக்கு. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு ஆட்சி அதிகாரம் வருதுன்னா அது வந்து ஒரு பழிவாங்கும் மிஷினரி. ஜெயலலிதா கிட்ட ஒரு மாநிலத்துடைய நிர்வாகம் வந்துச்சுன்னா அது தன்னுடைய எதிரிகளை எல்லாம் எப்படி ஆசிட் அடிக்கிறது, கஞ்சா கேஸ் போடுறது, பொம்பளை கேஸ் போடுறது, இந்த வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும், இதெல்லாம் பண்ணும் இல்லையா. இதை வந்து நீங்க பண்ணி காட்டினாதான் உங்ககிட்ட பவர் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லாட்டினா உங்களுக்கு பவர் இல்லைன்னு தானே அர்த்தம். இன்னொரு கும்பல் இருக்கு, அதாவது ஜியோ பாலிடிக்ஸ் பேசுற கும்பல். புரோட்டோகால்லாம் தூக்கி வீசணுங்க. கலைஞர் புரோட்டோகாலை தூக்கி வீசி தானே IPKF எடுத்தார். ஏண்டா IPKF ரிட்டர்ன் வர்றதும் இந்த அம்மா முதல் டைம் தமிழ்நாட்டுக்கு விசிட் வர்றதும் ஒண்ணு இல்ல. இந்த அம்மாட்ட தான் நாளைக்கு எந்த மனுவா இருந்தாலும், இந்த ஆளுநர் மேல கம்ப்ளைண்ட்னாலும், பிரதமர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணா, ஆட்சி அதிகாரத்தில் எந்த பிரச்சனைனாலும் லீகலா அந்த அம்மாட்ட தான் போய் நிக்கணும். அவர்கள் மூலமா, அவர்கள் கிட்ட மனுவை கொடுப்பது மூலமா தான் மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தவே எதையுமே மக்கள் மன்றத்துக்கே கொண்டு வர முடியும். ஒரு புரோட்டோகாலை இந்திய கான்ஸ்டிடியூஷன் படி இயங்கக்கூடிய அரசு ஏத்துக்க கூடாது அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறான்னா இவர்கள் அத்தனை பேருமே கூட்டு களவாணி. மண்டே அடிச்சு நீ கொஞ்ச நேரம் உட்காருன்னு கூட்டு போய் உட்கார விடாது நினைச்சிட்டு இருக்கேன். நீ கொஞ்ச நேரம் இந்த ஆட்சி கொஞ்சம் நீ நடத்துப்பா சாமி அப்படின்னு. இவங்க என்னைக்கு இவனுங்களும் ஓட்டு போட மாட்டானுங்க, சங்கிகளும் ஓட்டு போட மாட்டானுங்க, பதில் சொல்லுவதற்கு உங்களை என்கேஜ் பண்ணிக்குவாங்க. ஏன்டா அதிமுகவுடைய ஒட்டுமொத்த அமைச்சரவையும் நடிகைகளுக்கு பின் ரோல உட்கார்ந்து நடிகைகளும் ஜக்கியும் டான்ஸ் ஆடுவதை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் இவர்களுக்கு எந்த கேள்வியுமே இல்லை. ஒரே ஒரு அமைச்சர் ஏன் போன வருஷம் ஏன் வரல? இந்த ஒரு எளிமையான கேள்வி. அது தேவையில்லை. போன வருஷம் பிரதமருக்கு கூட அமைச்சர் போடணுங்கிற அவசியம் கிடையாது. ஜனாதிபதிக்கு புரோட்டோகால் இருக்கு. இன்றைக்கு மக்கள் நல பணியாளர்கள் நாகப்பட்டினத்தில் கலைஞருடைய இல்லத்தின் முன்பு, இப்போ அது வந்து நினைவகமாக இருக்கு, அங்கு போராட்டம் நடத்தி மயக்கம் அடைந்து விட்டார் 2 பேர் அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்துட்டு இருக்கு. தொடர்ச்சியாக மக்கள் நல பணியாளர்களுக்கு திமுக அரசு எதிராக இருப்பது போன்ற ஒரு செய்திகள் இங்கே வருது. இங்கே செய்தி நிறுவனங்கள், அதில் வேலை செய்பவர்கள் அத்தனை பேர், பாதி பேருக்கு அறியாமைன்னு சொல்லலாம், மீதி பேர் திருட்டு நாய்ன்னு சொல்லலாம், அஜெண்டான்னு சொல்லலாம். நல்லா இருக்கு. இதை எத்தனை நாளா நாம பேசிட்டு இருக்கோம். மக்கள் நல பணியாளர்கள் என்கிற பணியிடமே திமுக அரசு 1990ஆம் ஆண்டு நியமித்து 25,000 மக்கள் நல பணியாளர்கள். அப்போ வந்து அதற்கடுத்து 3 முறை அதிமுக ஆட்சிக்கு வரும்போது மீண்டும் எப்போதெல்லாம் அதிமுக ஆட்சிக்கு வருகிறதோ முதல் வேலையா மக்கள் நல பணியாளர்களை வேலை விட்டு எந்த கேள்வியும் இருக்காது. அப்புறம் இவங்க போய் கோர்ட்ல போய் அரசாங்கம் எங்களை நியமித்தது, எந்த இதுவுமே இல்லாம முன்னறிவிப்புமே இல்லாம இப்படி தூக்கக்கூடாதுன்னு கோர்ட்ல போவாங்க. கோர்ட்ல அது இழுவேல கிடக்கும். 5 வருஷம் கழிச்சு திமுக ஆட்சி மீண்டும் வரும். மீண்டும் அவர்களுக்கு கலைஞர் பணியிடம் கொடுப்பார். 5 வருடம் இவர்களுடைய பொழப்பு ஓடும். மீண்டும் அதிமுக ஆட்சி வரும்போது முதல் வேலையை அவர்களை விட்டு இது ஒரு முறை 2 முறை இல்ல, ஒவ்வொரு முறையும் நடந்துட்டு வரும். இவர்கள் எப்போதாவது அதிமுக ஆட்சியில் சட்டத்துக்கு புறம்பாக வேலையை விட்டு வெளியே அனுப்பிய அதிமுகவுக்கு எதிராக
போராட்டம் என்று நடத்தி அதை மக்கள் நலப் பணியாளர்களின் குரலை கேளுங்கள்னு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் உங்கள் கண் முன்னி கொண்டு வந்து வச்சு நீங்க ஏதாவது பார்த்திருக்கீங்களா? அப்போ ஒவ்வொரு முறை இவங்க துரத்துவாங்களாம். திமுக அரசு மீண்டும் மீண்டும் வேலை கொடுக்கணும். முதல்ல எதுக்கு கொடுக்கணும்? ஒரு தடவை கொடுக்குறோம், ஜெயலலிதா தூக்கிருச்சுன்னா அதை அப்படியே விட்டுட்டு போறதுக்கு திமுக எத்தனை நேரம் ஆகும்? நம்ம அப்படி ஒரு பணியிடத்துக்கான தேவை இருக்கு. மிக குறைந்தபட்ச சம்பளத்தை வாங்கி கொண்டு கிராமங்களில் அந்த பணியை செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கிறோம். அவர்களுக்கு நாம் ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் வேலை கொடுக்க வேண்டும்ங்கிறது ஒரு பேசிக்கான ஒரு அறம். அதன் அடிப்படையில் திமுக செயல்படுவதற்கு இந்த மக்கள் நல பணியாளர்கள் அத்தனை இப்ப அதுல பல பேர் இறந்து போயிட்டாங்க. ஆமா, 30 ஆண்டுகள் ஆகுதுல கிட்டத்தட்ட. இப்ப மீதி இருக்கக்கூடியவர்கள் தான் வந்து வேலை கேட்டுட்டு இருக்காங்க. திமுக மீண்டும் வந்தா வேலை கொடுக்க, ஏன்னா இந்த கடந்த முறை என்ன ஆயிருக்குன்னா அவர்களுக்கு வேறு ஒரு பணியிடம், திட்ட பணியாளர்கள்னு ஏதோ ஒரு பணியிடத்தை மாற்றி கொடுத்துருக்காங்க. மீண்டும் வந்து மக்கள் நல பணியாளர்களா மாற்றணும். இவர்களுடைய முக்கியமான கோரிக்கை என்னன்னா, இவர்களுக்கு பணி வழங்கப்பட்ட போது இவர்களை விட குறைவாக சம்பளம் வாங்கி கொண்டிருந்த ஊராட்சி உதவியாளர்கள் அவர்கள் இப்போது பே ஸ்கேலுக்குள்ள வந்து இவர்களை விட அதிகமாக சம்பளம். பஞ்சாயத்து பிரசிடென்ட் மாறிக்கொண்டே இருந்தாலும் பஞ்சாயத்துக்கு உதவியாளர் எப்பவும் மாற போறதில்லை. ஆமா, அது வந்து ஒரு பவர்ஃபுல்லான போஸ்ட். கிராமங்கள் அடிப்படையில் பஞ்சாயத்து அசிஸ்டன்ட் கிட்டத்தட்ட வருவாய்த்துறையில எப்படி விஏஓ அது மாதிரி ஊரக வளர்ச்சித்துறையில பஞ்சாயத்து அசிஸ்டன்ட். இவர்களை விட நாங்கள் லாஜிக்கலி அதிகமாக வாங்கிட்டு இருந்திருக்கணும், ஆனால் குறைவாக வாங்குகிறோம் அப்படிங்கிற புகார்களாக கொடுத்து இதை திமுக செய்து தரணும்னு கேட்கறது வேற. அதற்கு இவர்கள் போராட்டம் பண்ணுவதுன்னா அத்தனை பேரும் போராட்டம் பண்ணுவதில்லை. திமுக இவர்களுக்காக என்னென்ன செய்திருக்கிறது, திமுக ஆட்சியில் பணியிடம் வழங்கப்பட்டவர்கள் என்பதற்காகவே அதிமுக இவர்களை எப்படியெல்லாம் பழி வாங்கி இருக்கிறது அத்தனையும் அவர்கள் அத்தனை பேத்துக்கும் தெரியும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய சில பேரை போராட்ட களத்துக்கு கூட்டி வந்து ஒரு சின்ன கும்பல் வந்து இது மாதிரி சீனை கிரியேட் பண்ணுது, அதை மீடியாவுக்கு கொடுப்பது. இங்க இருக்கக்கூடிய மீடியாவுக்கும் இதில் திமுகவுடைய ரோல் என்ன, அவர்களை இவர்களுக்கு எதிராக காட்டுவதே அபத்தத்தின் உச்சம். எந்த லாஜிக்குமே இல்லை. அப்போ நமக்கு இந்த விஷயத்தை பத்தி நம்ம ரொம்ப நாளா வாட்ச் பண்ணிட்டு இருக்கோங்கிறனால இவ்வளவு டீட்டெயில் தெரியுது. இங்கு நடக்கக்கூடிய போராட்டங்கள், அது தூண்டி விடப்படக்கூடிய முறைகள், பின்னாடி இருக்கக்கூடிய சங்கங்கள், சங்கங்களுடைய அரசியல் நோக்கங்கள், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சனால நம்ம வந்து வேற வழியெல்லாம் பேச. ஆனா பாக்குறவங்களுக்கு என்ன தெரியும்னா, இந்த அம்மா வந்து ஒரு சங்கத்தை சேர்ந்தவர்களை கண்ணு தெரியாதவங்களை கொண்டு போய் ஊருக்கு வெளியே இறக்கி விட்டு வரும் நள்ளிரவுல. அந்த செய்தியை இவர்கள் எந்த அளவுக்கு மூடி மறைக்க முடியும் என்று பார்ப்பார்கள். அதிமுக செய்த பிரச்சனைகளை சரி செய்து கொடுங்கள் இவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அது கூட வேறு சில கோரிக்கைகளையும் வைக்கிறாங்க. திமுக அதை செய்து தருவதாக உறுதியளித்து இருக்கிறது. இதுல இது மாதிரி மயக்கம் போட்டு விழுந்தாங்க. இதை இவர்கள் ரிப்போர்ட் செய்யக்கூடிய முறை இருக்கு பாத்தீங்களா, முழுக்க திமுக அரசுக்கு எதிராக மக்கள் நல பணியாளர்கள் அப்படி ஒன்று நடக்கவும் நடக்காது. ஏன்னா உங்களுக்கு வாழ்க்கை கொடுத்ததே திமுக அரசு தான். இது ஒண்ணு சொல்லாங்கல்ல, எப்பயுமே போடாத மகராசி அவளை கேட்க முடியாது, இந்த கதையை தான் இவங்க பண்றாங்க. இவர்களிடம் வந்து நீங்க ஜெயலலிதா மாதிரி நடந்துக்கான்னு கூட சொல்றதுக்கு மனசு வர மாட்டேங்குது. இந்த செய்திகளை படிக்கும் போது இது இன்னைக்கு நடந்தது மட்டும் இல்ல, 17/2 ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்த குமுதம் ரிப்போர்ட்டர்ல இது அப்படியே எழுதியிருந்தானுங்க. 32 ஆண்டுகளாக முடிவுக்கு வராத போராட்டம் முடிவுக்கு வராம இருந்து. அது சொல்றான், செத்து விளையாடும் ஆட்டத்துக்கு வருமா விடியல். எவ்வளவு ஏத்தம் இருக்கணும். இவர்கள் வாழ்க்கையை கெடுப்பதெல்லாம் அதிமுக செய்யுமா? திமுக விடியல் அரசுன்னு சொன்னா இவர்களுக்காவது வருமா விடியல்னு நக்கலா இவங்க அந்த கட்டுரையை முடிக்கிறதும், அரசியல் விளையாட்டு முடிவுக்கு வரட்டும். எது அரசியல் விளையாட்டு? அந்த அம்மா பண்றது அதிமுக, அதுவும் எடப்பாடி பழனிசாமியும் சேர்த்து வச்சுக்கோங்களேன், பண்ணுறதே வந்து ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை. திமுக ஆட்சி காலத்தில் வேலை போட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆயிரக்கணக்கான பேர் வந்து பழி வாங்கிக்கிட்டே இருக்காங்கிறது வரலாற்றில் 30 ஆண்டுகளாக பழி வாங்குறதுங்கிறது ஏற்றுக்கவே முடியாத விஷயம். அதாவது மனிதாபிமானத்தின் மீது பார்த்தாலும் சரி, மனித உரிமை மீது பார்த்தாலும் சரி, மிகப்பெரிய ஒரு கொடூரமான விஷயம். 30 ஆண்டு காலமாக பழி வாங்கப்பட்டுகிட்டே இருக்காங்க. அது ஒரு ஆட்சி வந்தால் தான் அதில் வந்து அது செய்ய முடியுங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது இதுக்கு 2 பேர் தரப்புலையும் அதை வைக்கிறாங்கல்ல. திமுகவும் பொறுப்பு, அதிமுகவும் பொறுப்புங்கிற பேர். திமுக ஆட்சிக்கு வந்தால் நடுநிலையாளர்கள், இந்த ஊடக பிராத்தல் ஆட்களுக்கெல்லாம் வந்து என்னன்னா, அவர்கள் சொல்லக்கூடிய நடுநிலை என்பது அடிச்சவன் அடிக்காத, அழுதுட்டு இருப்பான்ல நீ அழுகாத, 2 பேர் இப்படி சால்வா போய்க்குங்க, இதை சொல்லுவதுதான் இவர்களுடைய ஊடகவியல். ஈரோடு இடைத்தேர்தலில் நேற்றைக்கு கமலஹாசனும் பிரச்சாரத்துக்கு போய்விட்டு வந்து விட்டார். அங்கு ஜெயலலிதா தன்னை விஸ்வரூபம் பிரச்சனையில் டீல் செய்ததை பற்றி எல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு எடுத்ததில் முக்கியமான பிரச்சனை தான். ஆமாம், அவெல்லாம் பேசிட்டு வந்துட்டார். சரி, அவர் தெரிஞ்சதை பேசுகிறாரு, நம்ம என்ன செய்ய முடியும். இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு முக்கியமான வேலை ஒன்று பண்ணார். அவர் உள்ளரங்க கூட்டம் ஏதோ ஒன்று, அது இப்போ பொதுமக்கள் இருக்கிற இடமா தெரில, ஆனால்
புதுசா ஒரு விஷயம் நடந்துச்சு. வரிசையா காலில் விழுந்தாங்க. எடப்பாடி விழுந்த மாதிரி அந்த சாஷ்டாங்கமான தவந்து அந்த இதுல இடத்துக்கு எவனும் வர முடியல. ஆனா ஒரு 40-30 டிகிரிக்கு குனிஞ்சு வணக்கம் வைக்கிறாங்க. அவரும் போக போக ஆசீர்வாதம் மட்டும். எனக்கு என்னன்னா ஒரு தடவை பண்ணி காமிச்சிட்டாருன்னா வைங்க, அவங்களுக்கும் ஒரு ட்ரைனிங் எடுத்த மாதிரி இருக்கும்ல. அவரே செஞ்சு ஜிம் மாஸ்டர் மாதிரி தானே, ஒரு தடவை செஞ்சு காமிங்க, கப்புன்னு பிடிச்சிடுவானுங்க வளர பசங்க. இவர் அளவுக்கு அவனுக்கு அனுபவம் இல்லை நடந்துட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் வேலுமணி தங்களுடைய கண்ணங்குள்ள டான்ஸ் ஒன்றை போட்டு ஒரு பக்கம் கூட்டம் சேர்த்தி கொண்டிருந்தார். எல்லாத்தையும் விட அண்ணாமலை நேற்றைக்கு பிரச்சாரத்துக்கு போய் இவருக்கு ஓட்டு போட்டீங்கன்னா, யார ஈவிகே சிலமுகனுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அவர் சென்னைக்கு உடனே போயிடுவாரு, அதனால ஓட்டு போய் இந்த மாதிரி நூதனமான முறையில் ஓட்டு கேட்கறதெல்லாம் அண்ணாமலை. என்ன பிரச்சனைனா, இந்த SS தென்னரசு அதிமுக வேட்பாளர் 10 வருடம் அந்த ஊர்ல எம்எல்ஏவா இருந்து அந்த ஆசாமியை தொகுதி பக்கமே ஜெயிச்சுட்டு போனா வரவே மாட்டேங்கிறாருன்னு தான் போன வாரத்துல பிராதையாதான். அவங்க எல்லா பக்கமும் மார்க்கெட்ல இருக்கவங்க இவர் தனியா பிரச்சாரத்துக்கு நடந்து போறாருல, டோர் கேன்வாஸ் போகும்போதெல்லாம் உன்னை எப்போ கடைசியா பார்த்த, கடைசி எலெக்ஷனுக்கு வந்த அப்படின்னு அடிச்சு விரட்டி விடுறாங்க. அதுதான் மேல இருக்க பிராதே. அவரை பக்கத்துல வச்சுக்கிட்டு ஈவிகேஎஸ் ஊருக்கு வர மாட்டாருன்னு ஓட்டு கேட்கக்கூடிய ஒரே கூறுபாடு வந்து இவருக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த விதத்துல பாராட்டு. நாளை சந்திப்போமா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ்